ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்துல தேவி நர்சரி போட்டிருந்தாங்க. அத பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நெறைய புது புது வெரைட்டிஸ் கலர்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு போய் பார்ப்போமா? அண்ணா பார்ப்போமாண்ணே? பார்த்துடலாம் இல்லையா? என் பேர் சிவா. தேவி நர்சரி. இது நம்மளது வந்து கரசங்கால்ல இருந்தது. அதை எடுத்துட்டோம். இப்போ மாகாணின்ற ஒரு கிராமத்துல இருக்கு. படப்பிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனேயும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சாலமங்கலம்ன்ட்டு வரும். அதில் நேராக வந்தால் ஜெயின் கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்தால் நம்ம கார்டன். ரொம்ப பெரிய கார்டன் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 7 ஏக்கர்ஸில் இருந்தது. நான் வேலை செஞ்ச கார்டன். அதை க்ளோஸ் பண்ணதுனால நம்மளுது வந்து தேவி நர்சரின்னு வீட்டுக்கிட்டவே ஒரு 15 ஒரு 20 சென்ட்டில் இருக்குது. வாரம் வாரம் நமக்கு லோடு வரும். புதன்கிழமை லோடு வரும். ஒரு 10 கஸ்டமருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற செடியை ஃப்ரீடே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுவோம். நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓன் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறதுனால கிஃப்ட் கவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபா விற்கக்கூடிய செடியை வந்து 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா கிஃப்ட் கவர். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா தரலாம், 14 ரூபா தரலாம், ஒரு 12 ரூபா தரலாம். ஸ்டாக் இருக்கிறதுனால இந்த கல்யாண கிஃப்ட்டு, வீடு பால் காய்ச்சறது, பிறந்த நாள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போ அந்த செடிங்களை கிஃப்ட் ஐட்டங்கள் பார்க்கணுன்னா அந்த சைடு போன உடனே காமிக்கிறேன். இந்த தம்பி வந்து இப்போ இந்த பூ ஐட்டங்களை கேட்குறாரு. அதனால் ஒன்றுன்னா அந்த பூ ஐட்டங்களை நம்ம சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிற செடிங்கள்லாம் சொல்லலாம். ஃப்ளவர்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். வாங்க. இது பேர் பல்கூன் ஃப்ளவர்ஸ். இதுக்கு இன்னும் 3 பேர் இருக்குது. ஒரு செடினா ஒரு 3 பேர் வரும். அதில் அந்த பொட்டானிக்கல் நேம் வந்து கொஞ்சம் அந்த பேரை மறந்துட்டுக்கிறேன். பல்கூன் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வெர்டிகல் கார்டன் வைக்கலாம், ஹாங்கிங் பாட்டில் போடலாம். நல்லா அருமையாக இருக்கும். நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற செடி. இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது. லைட் ஒயிட்டு, லைட் பிங்க்கு, வயலட் இருக்குது. அது அதே போல் ஆமாம் 3 கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜினியா. நம்ம கிளைமேட்டுக்கு இப்போ இந்த சம்மர் சீசனில் செமி ஷேடில் வச்சா கொஞ்சம் நல்லா வரும். இந்த விதையை எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஒரு விதையில பார்த்தீங்கன்னா 150 விதை இருக்கும். அதில் ஒரு 25 விதை முளைக்கிறதுக்கு இருக்கும். இதில் அத்தனை கலர்ஸ் இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் கால் பண்ணி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஜினியா ஐட்டம் தான். ஆமாம், ஆரஞ்சு, அடுக்கு, சிங்கிள் எல்லாம் இருக்குது. ஆமா, இது 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 பேர் வந்து பிரின்ஸ் மேரிகோல்டு. இதுல ஆமா, இது பேர் மறந்துட்டேன். மெரிகோல்டு வெரைட்டிஸ்ல நல்லா எப்பவுமே பூ வரும். அதை கிள்ளி வச்சா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதையை போட்டீங்கன்னாலும் நல்லா பூக்கும். அதே போல இதுல வந்து நித்திய கல்யாணில வந்து ஒரு 10 ரகமானது தரலாம். ஒரு செடி கவர்ல இருந்துன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா, 40 ரூபா வரைக்கும் தரலாம். தொட்டில இருந்துன்னா 70 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா வரைக்கும் தரலாம். இதுல 120 ரூபான்றது வந்து ஒரு 3 கலர்ஸ் சேர்ந்தது ஒரு தொட்டில இருக்கும். இதுல வந்து சிங்கிள். இது வந்து இப்போதைக்கு வந்து 60 ரூபான்னு தரலாம். அந்த ரேட்டு. இது வந்து பெகோனியா 120 ரூபா மேடம். இது வந்து பெகோனியா. ஆமா, இன்டோர் பிளான்ட்ஸ். செமி ஷேட்ல வச்சா நல்லா இருக்கும். அவுட்டோர்ல வச்சீங்கன்னா இது போல பர்ன் ஆயிடும். அவுட்டோர் பட்டாவே இது போல பர்ன் ஆயிடும். ஆமா, தண்ணியும் கம்மியா ஊற்றணும். செமி ஷேட்ல வச்சா நல்லா வரும். இது வெர்டிகல் கார்டன் போடலாம், ஹாங்கிங் போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். அதே போல இந்த பெப்பரோமியா. ஆமா, இது இன்டோர் பிளான்ட்ஸ். பெப்பரோமியா பார்த்தீங்கன்னா இது வந்து 120 ரூபா விற்கக்கூடிய செடி உங்களுக்கு ஒரு 100 ரூபா, 90 ரூபா அப்படி தரலாம். இதுவும் வெர்டிகல் கார்டன் போடலாம், ஹாங்கிங் பாட்டில் போடலாம், டேபிள் மேலே வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். நல்ல முறப்பான செடி. தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது. இது பேர் பார்த்தீங்கன்னா மூன்சைன். இன்டோர் பிளான்ட்ஸ் மூன்சைன்னா இது மேக்சிமம் ஒரு 150 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். சைஸ் பொறுத்து 4 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 14 இன்ச்சு அது போல் சைஸில் நம்ம தரலாம். நம்ம தேவி நர்சரினால ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தரலாம். இது வந்து லிப்டிக் அக்லோனிமான்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம். ஒயிட், பிங்க்கு அது போல் தரலாம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேட்டு. மேக்சிமம் 150 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா, 700 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது எவ்வளோ?
இப்போ நம்ம கிட்ட இருக்குதுன்னா 250 வரும். 250. ஆமா. ஓகே. அதனால கொஞ்சம் பார்த்து விலையும் கம்மியா குடுக்கலாம். அந்த ஓகே. கஸ்டமர் வந்தாங்கன்னா, அந்த டிவிய பார்த்துட்டு நெறைய பேர் வராங்க. அந்த தம்பி எடுக்கிற டிவிய பார்த்துட்டு நெறைய பேர் வர்றதுனால, "அவ்வளோ தூரம் வரீங்களா? இந்தாங்கக்கா ஒரு ரூ. 20 பஸ் சார்ஜுக்காவது வச்சுக்கங்க." இந்த கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். அந்த தம்பிக்கு ஒரு நன்மை, எனக்கு ஒரு நன்மை இருக்குன்ட்டு நம்ம சொல்றது. இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உட ஒ மூச்சு விடக்கூடியத ஃபில்டர் பண்ணி தரோம். நல்ல ஆக்சிஜன் பிளான்ட்டு. ம். இது வந்து உங்களுக்கு 200லேருந்து ஒரு 500, 700, 800, 300 அது போல கூட நம்ம தரலாம். இன்டோர் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேக்டஸ். இது வந்து ஒரு ரூ. 80லேருந்து ஒரு ரூ. 150 வரைக்கும் தரலாம். ஓகே. இன்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். உங்களுக்கு இது பேர் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேஞ்சியா. செமி ஷேட்ல வச்சீங்கன்னா, நல்லா அருமையா பூக்கும். ஃபுல் வெயில்ல வைக்கக்கூடாது. இது போல கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆகுதுன்னா, மண்புழு உரமோ, டிஏபியோ ஒரு 6 வாங்கிக்குமா. அது போட்டீங்கன்னா, நல்லா கலர் தரும். எப்பவுமே பூ இருக்கும். சீசன்றது தான் கிடையாது. ஒரு சீசன்ல வந்து அதிகமா இருக்கும். நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் செமி ஷேட்ல வைக்கணும். செமி ஃபுல் ஷேட். வெயில்ல வச்சீங்கன்னா போயிடும் செடி. அப்படிதான் போட்டுருங்கண்ணா. இதனுடைய விலை வந்து ரூ. 150லேருந்து ரூ. 250 வரைக்கும் ஓகே. குடுக்கலாம். இதுலயே நெறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க இதுலயே 3 போலருக்கேண்ணா. கலர்ஸ் வருங்க. லைட் பிங்க், ஆஃப் ஒயிட். இது என்னண்ணா அது கிரீனோட மிக்ஸ் ஆமா. ஆயிருக்கு. செமையா கிரீனோட இருக்கு. மிக்ஸா இருக்கும். நல்லா இருக்கும். டபுள் கலர் ஆமா. ஒயிட், லைட் மிக்ஸ் ஆயிட்டு. இது பேர் டேரி பூன்லாம் டாலியான்னு சொல்லலாம். ஓ, இதுல டாலியா. பாத்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் இருக்கும். 10 கலர்ஸ் ஆமா. இருக்கா? 10 கலர்ஸ்க்கு மேல இருக்கும். ஓகே. நாங்க இது சீசன் தானங்க ம். போயிடுதுன்னுலாம் கிடையாது. இது வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் இருக்கும். ம். அந்த 3 மாசம் முடிஞ்ச உடனேயே செமி ஷேட்ல வச்சுட்டு, ம். நீங்க இந்த கீழ கட் பண்ணிட்டு, ம். திருப்பி கொஞ்சம் டிஏபியோ, மண்புழு உரமோ என்கிட்ட இருக்கிறத வாங்கி போய் போட்டீங்கன்னா, ம். நல்லா புது துளுப்பு வந்து திருப்பி பூ வரும். ஓகே. இதனுடைய செடி வந்து 200 150 ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150, ரூ. 200 வரைக்கும் குடுக்கலாம். அது 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 14 இன்ச்சு அது போல சைஸ் பொறுத்து தொட்டி. நாங்க டிவில பார்க்கும்போது கம்மியா சொல்லிட்டு, கிட்ட வந்த உடனே ரேட் அதிகமா சொல்றீங்களே. நான் ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு ரேட். சைஸ்க்கு ஏத்த மாதிரி அது ரேட் மாறும். தெரியாம சில பேர் தெரியாம வந்து கேட்குறாங்க. "என்னப்பா நீ அந்த அந்த டிவில பார்த்துட்டு இந்த ரேட் சொன்ன, இங்க வந்து கேட்குறியேப்பா. ம். இந்த ரேட் அதிகமா சொல்றியேப்பான்னு" சொல்றாங்க. இந்த சைஸுக்கு ஏத்த தொட்டிக்கு ஏத்த ரேட் தொட்டி தரலாம். சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஆமா, ரேட் மாறும். தரலாம். ஓகே. ஆமா. இது இன்டோரும் வைக்கலாம், அவுட்டோரும் வைக்கலாம். இது பேர் வந்து ஷப்லேரா. நல்ல முறப்பான செடி. ஃபேன் காத்துல மட்டும் வைக்கக்கூடாது. ஓ. வீட்டுக்குள்ள கூட வச்சோம்னா, ஒன்னட்ட ஒரு நாள் தண்ணி ஊத்தணும். ம். அது ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மண்ணை கழட்டி, மண்ணு. இந்த மண்ணை வந்து ரிம் பண்ணிட்டு, ஃபுல்லா இதுல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு, ஓகே. திருப்பி மண்ணு போட்டீங்கன்னா நல்லா புஷ்ஷியா வரும். ஓ, ஓகே. ஆமா. மண்ண மட்டும் சேஞ்ச் ஆமா. பண்ணணும் 6 மாசத்துக்கு மண்ணு ஒரு தடவை. யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டார்லைட் பைகாஸ். ஸ்டார்லைட். நல்லா ஒரு 10 அடி, 8 அடி கூட வரக்கூடிய செடி. புஷ்ஷியா இருக்கும். அவுட்டோர் வைக்கலாம், செமி ஷேட் வைக்கலாம். செமி ஷேட். ஆமா. ஒரு போன்சாய் பிளான்ட்ஸ் போல கூட இத பண்ணலாம். ஓகே, ஓகே. ஒரு இத கட் பார்டர் போல பண்ணி. வச்சு கட் ஆ. பண்ணலாம். என்ன டிசைனிங் வேணாலும் இதுல வச்சு கட் பண்ணலாம். இது பேர் வந்து இது ஸ்டார்லைட் பைகாஸ். ஸ்டார்லைட். இது வந்து தாய் சைப்ரஸ். சாய் சைடு. ஆமா. இது ரூ. 150, ரூ. 200 விக்கக்கூடிய செடி நம்மகிட்ட ரூ. 100, ரூ. 90 வரைக்கும் குடுக்கலாம். பாக்க அ கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் போல இருக்கும். அதே போல இது கோல்டு தூஜா. இதுவும் அதே போல தான். ஆ. இதுவும் ரூ. 100, ரூ. 150 விக்கக்கூடிய செடி நம்மளால ஒரு ரூ. 100லேருந்து குடுக்கலாம். ம். இது அரிக்கா பாம். இது அரிக்கா வந்து பாம். ரூ. 150, ரூ. 100 அது போல தரலாம். இது ஹைட்டா வளரக்கூடிய அரிக்கா பாம். ஓ. இதுவும் அரிக்கா பாம். இது இது வந்து ஒரு மினி டைப் ஷார்ட்டா போல வளரக்கூடியது. ஷார்ட்டா வளரும். இது இது விலை வந்து ரூ. 150 வரும். இது விலை வந்து ரூ. 100 தான் வரும். 100 வரும். ஆமா. அதிகமா வளர்றதுனால ஷார்ட் ரகம். நாங்க இத வந்து ரூ. 150 சொல்றீங்கன்னா, அந்த ரகம் வேற, இந்த ரகம் வேற. இந்த ரகம் வேற. ஆமா. இது இன்டோர் வைக்கக்கூடிய இது ம். ஆஸ்பிரகாஸ் மயூரி. மயூரி. வைக்கலாம். நல்லா புஷ்ஷியா வைக்கலாம்.
உள்ள ஷோ பாட்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம், செமி ஷேடும் வைக்கலாம். இது எப்படி வேணாலும் வரும். ஆனால் ஏசியில் மட்டும் டைரெக்டாக வைக்கக்கூடாது. ஆமாம், டைரெக்டாக ஏசியில் வச்சிங்கன்னா அது போல் பழுத்து இலை கொட்டும். ஆமாம், தெரியாமல் வச்சு விட்டுட்டு செடி செத்து போச்சு தம்பி ஏன்னு கேட்குறாங்க சில பேர். இது பேர் வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து டொரனியம். தமிழில் வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. அது போல் லேடின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம். ஆமாம், கவர்ல இருந்துன்னா உங்களுக்கு வந்து 30 ரூபா வரும். இந்த தொட்டின்றதுனால உங்களுக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம். சைஸ் 10. ஆமாம், ஒரு 10 கலர் இப்போத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கலர். ஒயிட் ஒன்று, வயலட் ஒன்று, ரோஸ் ஒன்று. ஆமாம், கொஞ்சம் லைட்டு ரோஸ் இருக்கு. அது போல் இதுதான் கலர் கலரா இருக்கு. ஆமாம், இது வந்து பென்டாஸ். 365 நாளும் பூக்கக்கூடிய செடி. ஈஸியான மெயின்டைன். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி டிஏபி போட்டோம்னா நல்லா இருக்கும். நல்ல மக்கின எருவு போடலாம், மண்புழு உரம் போடலாம். இது போட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டிங்கன்னா பூ குறையாம இருக்கும். ஃபுல் வெயிலில் வச்சா நல்லா இருக்கும், இல்லை ஆஃப் வெயிலில் வச்சாலும் நல்லா பூக்கக்கூடிய செடி. எந்த நாளமும் பூ இருக்கும், பூவே குறையாது. நம்ம வீட்டை நோஞ்ச உடனேயுமே ஒரு பாட்டில் போல போடலாம், ஒரு தொட்டியில் வைக்கலாம், நல்லா இருக்கும் அந்த செடி. இதனுடைய விலை வந்து 30 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் தரலாம் இந்த செடி. இது இண்டோர் பால்சம். இதுக்கு பால்சம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து ஒரு செடியினுடைய விலை வந்து 100 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் தரலாம். ஆமாம், இது வந்து இண்டோர் பால்சம். செமிஷேடில் வச்சோம்னா நல்லா இருக்கும். அவுட்டோர் வச்சிங்கன்னா இது போல் இலை வந்து தீஞ்சு போயிடும், பர்ன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் கொடுக்கலாம். இந்த ரங்கோன் மல்லி இது ஒரு செடி வந்து 120 ரூபாயிலேருந்து தரலாம். இதில் வந்து 3 ரங்கோன் மல்லி இருக்கு. ரங்கோன் மல்லி ஆமாம், ஒரே இதுல 3 ரகம், ஹைட்டு, டாலு, மினி அது போல இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட். ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபாய், 200, 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து பெட்ராகுரோட்டன் உங்களுக்கு. ஆமாம், இப்போ அதுக்கு முன்னாடி 80 ரூபா 70 ரூபா கொடுத்தேன். இப்போ ரேட்டு ஏறினதுனால 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது செமி ஷேடு வச்சா நல்லா கலர்ஃபுல் வரும், நல்லா இருக்கும். குரோட்டன் ஒரு குரோட்டன் பார்த்தீங்கன்னா 4 அடி கிட்ட வரும், புஷ்ஷியாக இருக்கும். ஆமாம், 1 மீட்டர் அளவுக்கு சுத்தளவு 1 மீட்டர் அளவுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்கும். ஆமாம், இது ஸ்பைடர் பிளான்ட். தொட்டியில் இருக்கக்கூடியது 100 ரூபா, இந்த கவரில் இருக்கக்கூடியது 50 ரூபா தான். 40 ரூபா, 50 ரூபா அது போல தரலாம். இது வந்து 100 ரூபா, 150 ரூபா, 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். நல்லா புஷ்ஷியாக கொடுக்கலாம் செடியை. இது இண்டோரை வைக்கலாம், அவுட்டோரை வைக்கலாம். புல் வெயில் எந்த இடத்துக்கு போட்டாலும் இது தாங்கக்கூடிய ரப்பான செடி. இது பாத்தீங்கன்னா ஜெரினியம். இது பேர் ஜெரினியம். இண்டோர்ல வச்சாதான் நல்லா பூக்கும், நல்லா பூக்கக்கூடியது. இந்த செடியை வந்து இப்போ 10 இன்ச்சு தொட்டியில் போட்டிங்கன்னா உஷியா இருக்கும். ஒவ்வொரு வாரம் துளுப்புக்கும் பூ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 கலர்ஸ் தரலாம். ஆமா, இப்போதைக்கு வந்து நம்மளால 3 கலர்ஸ் இருக்கு. ஆரஞ்சு, ஆமா, லைட் ரோஸ் இருக்கு. இது பேர் லப்பர் பிளான்ட். லப்பர் பிளான்ட் வீட்டுக்குள்ள இண்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விடுற மூச்சை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி தரலாம். பைக்காசுன்னு சொல்லலாம் இது பேர். பெரிய மரம். ஆமா, ஆலமரம் டைப்ல கூட இது வளர்க்கலாம். போன்சாய் பண்ணாலும் நல்லா இருக்கும். இதனுடைய விலை வந்து ஒரு 75 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஆமா, இது பேர் பீஸ் லில்லி. இது ஆமா, ஸ்டார்டிங்கே 150 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் தரலாம். நம்ம கிட்ட வந்து இந்த 150 ரூபாய்க்கிற செடியை வந்து ஒரு 140 ரூபான்னு கொடுக்கலாம். கம்மியான ரேட்டு. நம்ம கஸ்டமரை கவர் பண்ணணும், ஆனால் நமக்கு அதிக லாபம் வேணாம். இது இருந்தால் போதுன்னா 180 ரூபா 140 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது மல்லி. ஆமா, இது 30 ரூபாயிலேருந்து 25 ரூபாயிலேருந்து
ஒரு 50 ரூபா வரைக்கும் தரலாம். இல்ல குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, ராமர்பானம் மல்லி, முல்லை, ஜாதி, நித்திய மல்லி, பவள மல்லி, அது போல ரகம் உங்களுக்கு ஒரு 25 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் ஆமா தரலாம். 10 ரகமான மல்லிகள் இருக்கு. இது ஹைபிஸ்கஸ் பாத்தீங்களா, ஹைபிரிட் இதுல 300 ஹைபிரிட் ஹைபிஸ்கஸ். இது 360 கலர்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து 25 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் தரலாம். அதிகமா நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு காய்க்கக்கூடிய பூக்கக்கூடிய பூ தான் நல்லா ஒரு ஒரு 25 கலர்ஸ் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கஸ்தூரி பூ. இது ஆமா நீரியம் பொட்டானிக்கல் நேம்ல அரளி. இதுல வந்து ஒரு 5 கலர்ஸ் தரலாம். ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இதுல தரலாம். இதுல மினியேச்சர், டார்க் ரெட்டு, லைட் சந்தன கலரு, லைட் ரோஸு, டார்க் ரோஸு, அது போல ஒவ்வொரு கலருக்கும் ஒன்னு தரலாம். இது பேர் பாத்தீங்கன்னா லப்பர் காக்கடா. லப்பர் காக்கடா ஒரு பூவே 2 இன்ச்சுக்கு மேல இருக்கும் ஒரு பூ. இது புது ரகன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு 150 ரூபா தரலாம். ஆமா ஒரு செடி இன்னும் கொஞ்சம் குறைய ரேட் கம்மியா நம்ம பண்ணலாம். அதிகமாகும். இந்த பட்டானியா குரோட்டன்ஸ் இது வந்து 30 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும். இது பேர் பாத்தீங்கன்னா லேவண்டர்னு நீங்க செல்ல தட்டினீங்கன்னா வந்துடும். இது வந்து 50 ரூபா தரலாம் உங்களுக்கு. இது முள்ளு முருங்கைனா இந்த வயிற்றுல இருக்கிற புண்ணுக்கெல்லாம் நம்ம இட்லி மாவுல தோசை மாவுல அரைச்சி சாப்பிட்டோம்னாவே ஒரு 25 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாம் ஆறிடும். அது சட்னியை விட இது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். செடி நல்ல மருத்துவமான செடி. இது 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும். ஆமாம். இது கத்திரி, உஜாலா கத்திரிக்காய். அப்படியே கொத்தா நல்லா காய்க்கும். அதிகமா காய்க்கக்கூடிய செடி. இந்த கவர்ல இருக்கிறதுனால 50 ரூபா விற்கிற செடியை உங்க 30 ரூபாயிலேருந்து தரலாம். ஒரு கட்டு நாத்து வேணும் கேட்டீங்கன்னா 30 ரூபா தான் வரும். அந்த கட்டு நாத்துல வந்து ஒரு 30 நாத்து கிட்ட இருக்கும். நம்ம கிட்ட இல்ல, ஆப்போசிட்ல ஒருத்தர் அவரு அது வியாபாரம் பண்றாரு, அவர்கிட்ட கொடுக்கலாம் வாங்கி. ரம்ப இலை பிரியாணில யூஸ் பண்ற இலை. ஆமா பிரியாணிக்கு யூஸ் பண்ற இலை. நம்மளாண்ட இப்போ 100 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது பட்டை இலை. பட்டை இது வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபா வரைக்கும். ஆமா தரலாம். இது பேர் பாத்தீங்கன்னா சைனா டால் வந்து இன்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். நல்ல ரப்பா பிளாஸ்டிக் போல இருக்கும். நல்ல கிரீனிஷ் கொடுக்கும். நல்ல லுக்கு தர செடி. இது பேர் வந்து சைனா டால். இன்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் 500 ரூபா விற்கக்கூடிய செடியை வந்து உங்களுக்கு ஒரு 250 ரூபாயிலேருந்து கொடுக்கலாம். அந்த ஆமா கிறிஸ்மஸ் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா போகும் ஒரு செடி. அந்த டைம் இல்லாதனால ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆமா. இந்த கருமுருங்கை இங்க பாத்தீங்கன்னா காய் வந்து இது ஒரு 2.5 அடிக்கு மேல வரும். கருமுருங்கை இந்த ஒரு செடியினுடைய எதுமா செரி தக்காளி 100-120 ரூபா. இது வந்து கருமுருங்கை. சும்மா ஷார்ட்லயே காய் வந்துடும். கொத்தா காய்க்கக்கூடிய செடி. அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த செல்லை சர்ச் பண்ணி பார்த்தாவே அந்த கருமுருங்கையுடைய வரலாறு ஃபுல்லா தெரிஞ்சுக்கும். ஆமா. இது வந்து முந்திரி ஒட்டு முந்திரி 300 ரூபா விற்கக்கூடிய செடி வந்து உங்களுக்கு ஒரு 180 ரூபா வரைக்கும் தரலாம். இது வந்து சப்போட்டா, பனானா சப்போட்டா. ஆமா பனானா சப்போட்டானா நீட்டா வர காய். இது வந்து ஒரு 200 ரூபா கொடுக்கலாம். சப்போட்டாவில் வந்து பனானா சப்போட்டா இருக்குது, கிரிக்கெட் பால் இருக்கு, காலாப்பத்தி இருக்கு, பால் சப்போட்டா இருக்கு. ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு தரலாம். சப்போட்டா தானே என்ன அவங்க நினைப்பாங்க. எங்களுக்கு அந்த ரகம் தெரியும், அதனால அந்த ரகத்துக்கு ஏற்ற விலை.
இது வந்து ஸ்டார் நெல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஸ்டார் நெல்லி. நெல்லியா? ஆமா. ஸ்டார் ஃப்ரூட்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸ்டார் நெல்லின்னு சொல்லலாம். ஓகே, இது ஓகே, வந்து ஓகே. ரூ. 250 விக்கக்கூடிய செடி நம்ம ஒரு ரூ. 180 தரலாம். 180 ரூபாய்க்கு. தரலாம். நம்ம தரலாம். தேவி நர்சரியில வந்து கேட்டீங்கன்னா தரலாம். ஓகே. எல்லா நர்சரிலயும் அந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க. ஆனா நம்ம போயிட்டு சொந்தமா கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கின்னு வரதுனால நம்ம ஓகே, சொந்த ஓகே. வண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரூ. 10 கிடைச்சா லாபம் கிடைச்சா போதும். ம். அப்படி தரோம். வாடகை வண்டியில எடுத்துன்னு வந்தா கட்டுப்படி ஆகும். ஓகே. லிச்சி. லிச்சியா? ஆமா. ரூ. 300 விக்கக்கூடிய செடி உங்களுக்கு ஒரு ரூ. 250 கொடுக்கலாம். 250 ரூபாய். ஆமா. அந்த பக்கம் அப்படியே போயிடலாமா? ஓகே. இதுல இது மொட்டை மாடியில வளர்க்கக்கூடிய பச்சை வாழை. ஷார்ட்லயே ஒரு 4 அடியிலேயே காய் வந்துரும். இல்ல வாழையில வந்து கற்பூர வாழை இருக்கு, நேந்திரம் இருக்கு, செவ்வாழை இருக்கு, பூம்பழம் இருக்கு, காய் வாழை இருக்கு. எல்லா வாழையும் ஒரு ஒரு 10 ரகமான வாழை நம்ம கிட்ட இருக்கு குடுக்கலாங்க. ரூ. 80 ஒரு ரூ. 180 வரைக்கும் குடுக்கலாம். ம். பாரிஜாதம் ஹைபிரிட் பாரிஜாதம். பாரிஜாதத்துல 3 ரகமானது இருக்கு. ஓகே. இந்த பாரிஜாதம். இது வந்து ஹைபிரிட் ஒரு செடி வந்து ரூ. 180 தரலாம். ரூ. 100 ரூ. 150 வரைக்கும் குடுக்கலாம். கவர்ல இருந்துன்னா ஒரு ரூ. 50 ரேஞ்சில குடுக்கலாம். ஓகே. இது. இது கத்தாய். நம்ம ஜூஸ் சாப்பிடலாம், மூஞ்சிக்கு போடலாம். ம். எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இது ரூ. 30 ஒரு ரூ. 100 வரைக்கும் தரலாம். ம். தொட்டியிலேருந்து. இது லண்டானா ஒரு 5 கலர்ஸ் தரலாம். ரூ. 25 உங்களுக்கு ரூ. 50 வரைக்கும் தரலாம். 50 ரூபாய் ஒரு வரைக்கும். பாட்டில் போடலாம். நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப அங்க முருங்கை காமிச்சீங்கல்ல, அது வந்து கருமுருங்கை. ஓகே. இது பிகேஎம் 1ன்ற ரகம். நல்ல முருங்கை. இந்த பாக்கெட் விலையினுடைய விலை ரூ. 50 ஒரு ரூ. 100 வரைக்கும் கொடுக்கலாம். இது. இது வந்து சங்குப்பூ அடுக்கு. இது சிங்கிளா இருந்தா ரூ. 30 தரலாம். கவர்ல இருக்கு ரூ. 50 ஒரு ரூ. 180 வரைக்கும் 180 கொடுக்கலாம். ரூபாய். ஆமா. இது வந்து நாகதாளி. இது நாகலிங்கம். நாகலிங்கம். சிவலிங்கம் பூ போல இருக்கும். ஓகே, இது ஓகே. வந்து ஒரு செடி ரூ. 150 ஒரு ரூ. 1500 வரைக்கும் ஓ. தரலாம். ஒரு சிவன் கோயிலான பாத்தீங்கன்னா நாகலிங்கம் பூ. ஆ, அப்படியே அந்த அந்த பூ பார்த்திருக்கேன். ஆமா. அந்த செல்லுல சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்துரும் அந்த பூவினுடைய இது பாத்தீங்கன்னா. இது வந்து செண்பக பூ, ஒட்டு செண்பகம். ஒட்டு இது வந்து ரூ. செண்பகம். 350 விக்கக்கூடிய செடி வந்து உங்களுக்கு ரூ. 250 தரலாம். இது பன்னீர் துளசி. பன்னீர் துளசி. ஆமா. பன்னீர் துளசி. இது பொட்டானிக்கல் நேம் பாத்தீங்கன்னா சின்டலாலா. சின்டலாலா. சின்டலாலா நல்ல பன்னீர் வாசனை வரும். ம். இது நல்ல வாசனை வந்து ஸ்மெல் இருக்கும். இந்த காஞ்சி போன இலைய வந்து ஒரு புகை போட்டோம்னா கூட அந்த கொசு கிசு ஓகே, எதுவும் ஓகே. வராது. கொசு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ம். இது எக்ஸோரா. எக்ஸோரா. இது வந்து ஹைபிரிட் எக்ஸோரா. இது வந்து மினியேச்சர் எக்ஸோரா. மினியேச்சர். இது நம்ம ரூ. 25 ஒரு ரூ. 150 வரைக்கும் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. ஆமா. அது மூலிகை சம்பந்தப்பட்டது. நல்லா இருக்கும். ரூ. 25 ஒரு ரூ. 50 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் 50 இந்த செடி. இது வந்து தொட்டாசிலிங்கி. தொட்டாசிலிங்கி. ஆமா. தொட்டோனே அப்படியே தொட்ட உடனே சுருங்கிடும். இது இந்த சுகருக்குலாம் அந்த இலைய கொதிக்க வச்சு சாப்பிடுறாங்க. அதனால இது இப்போ வந்து இது அதிக மூவிங்கா இருக்கு. ஆனா ஓகே. செடியை மட்டும் தயார் பண்ண முடியல. நாங்க வேலியில இருக்கிற செடிய ரூ. 50 சொல்றீங்களேன்றாங்க. அது ரொம்ப தயார் பண்றதுக்கு கஷ்டமான செடி. கஷ்டம். ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கு தான் இதனுடைய ரேட் வந்து இப்போ ரூ. 50 ஓடுது. 50. அப்புறம் என்னன்னா ஸ்பெஷலா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்களே? ஆமா. இது பாத்தீங்கன்னா செர்ரி தக்காளி. நல்லா கொத்து கொத்து கொத்தா கொத்தா காய்க்கக்கூடிய காய்ச்சிருக்கு. இது. ம். இது வந்து அந்த ஊறுகாய்க்கெல்லாம் இதுவெல்லாம் அந்த சாக்ஸுக்கெல்லாம் ஓகே. தயார் பண்ற செடி. ம். ஒரு 3 மாசம் வரைக்கும் நல்லா காய்க்கும். அந்த 3 மாசம் முடிஞ்ச உடனே அந்த விதைய திருப்பி எடுத்து போட்டோம்னா ஓகே. நல்லா வரும். கொத்து கொத்தா காய்க்கும். இதனுடைய விலை வந்து இப்போ ரூ. 100 தரலாம். ஓகே. இது வந்து சால்வியா. ஷால்வியா. ஆமா. நல்லா பூக்கக்கூடியது. ஒரு 2 அடி வரக்கூடியது. ஒரு பாட்டில் பிளான்ட்ஸ் போட்டீங்கன்னா ம். நல்லா அருமையா இருக்கும். இது பேரு அடினியம். ஒரு ரூ. 100 உங்களுக்கு ஒரு ரூ. 1200 வரைக்கும் குடுக்கலாம். அந்த 1200. சைஸ் வரைக்கும். இதுல ஓகே, ஓகே. அடுக்கு, போன்சாய்ல ஒண்ணு சிங்கிள். ஆமா. இருக்குல்ல? போன்சாய் பிளான்ட்ஸ் இது. அதுல அடுக்கு, சிங்கிளு ஒரு ஒரு 30 ரகமான வெரைட்டிஸ் நம்ம குடுக்கலாம் இது. ஓ.
இது வந்து ஜேட் பிளான்ஸ், இன்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்ல வந்து 40 ரூபா கொடுக்கலாம். அந்த தொட்டில பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது இது சாமந்தி, நாட்டு சாமந்தி. ஹைபிரிடா இருந்துன்னா உங்களுக்கு 50 ரூபா தரலாம். நாட்டு சாமந்தினால 100 ரூபாய் 80 ரூபா அது போல கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுலயும் 4 செடி இருக்கும். 4 செடி. ஆமா, அது சிங்கிளா இருக்கிற செடி 50 ரூபாய்னாங்க, அங்க 50 ரூபா வைக்கிறாங்க. இதுல வந்து 4 செடி இருக்குது. 4. இது வந்து 6 இன்ச் தொட்டி. 6 இன்ச். அந்த தொட்டிக்கு ஏத்த இது வந்து 4 இன்ச் தொட்டி. ஒவ்வொரு தொட்டிக்கு ஒவ்வொரு ரேட்டு. ஓகே. ஆமா, அதனால இது பாத்தீங்கன்னா மானஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபா வரைக்கும் தரலாம். இது இண்டோர் பிளான்ட்ஸ், ஒரு மாஸ்டிக் கிளாஸ்னா அருமையா இருக்கக்கூடிய செடி. 50 ரூபா சார், 2 எடுத்தா 80 ரூபா சார் எடுத்து. பெரிய காவ் இது பாத்தீங்கன்னா மல்லியா குடும்பம் அந்த பக்கம் போயிட்டு. இது பாத்தீங்கன்னா மார்பிள் மணி பிளான்ட், இது கோல்டு மணி பிளான்ட், கிரீன் மணி பிளான்ட் இருக்கு. 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். சார் டக்குனு இது பேர் சொல்லுங்க. நெஞ்சிலேக்கு இது வர மாட்டேங்குது. இல்ல, வேற பேர் அது. இது இங்கிலீஷ் அழிவுன்னு சொல்லலாம், பேபி சன்ரைஸ் சொல்லலாம். இது ஹாங்கிங் பாட்ல போடலாம், வெர்டிகல் கார்டனுக்கு போடலாம். இது வந்து கவர்ல 30 ரூபாயிலேருந்து ஒரு 75 ரூபா வரைக்கும் தரலாம் இந்த செடி. இது வந்து போட்லாக்கான்னு சொல்லலாம். டேபிள் ரோஸ் இது வரிக்கட்டடு. இதுல வந்து ஒரு 6 கலர்ஸ் தரலாம். இந்த டேபிள் ரோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் தரலாம். உங்களுக்கு 25 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அது ஏன்னா 50 ரூபா கொடுக்குதுன்னா அது பூனாவில இருந்து வர்றதுக்கு அந்த கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஆமா. இந்த வாடாமல்லில பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வாடாமல்லி, பிங்க், ஒயிட் தரலாம். ஒரு 50 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் தரலாம். இந்த அக்லோனிமா இது இண்டோர் பிளான்ட்ஸ். 250 ரூபா வைக்கக்கூடிய செடி வந்து நம்மளாண்ட ஒரு 180 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இது இண்டோர் பிளான்ட்ஸ். அவுட்டோர்ல வச்சா காஞ்சிடும். ஆமா. இது இந்த சர்க்குலன் பிளான்ட்ஸ்ல சேர்த்துக்கி நல்லா இருக்கும். புது ரகமான சர்க்குலன் கேக்டஸ். ஆமா, டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து 150 ரூபா ஒரு செடி. ஒரு செடி வச்சுட்டோம்னால அதுல ஒரு 1000 செடி உருவாக்கும். நல்லா இருக்கும். சின்ன சின்ன அந்த விதை கொட்டி அப்படியே முளைக்கும். நிலாவில் வந்து ஒரு 10 ரகமானது தரலாம். 100 ரூபாய் 30 ரூபாயிலேருந்து ஒரு 150 250 ரூபா வரைக்கும் தரலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ கொஞ்சம் கலர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஆமா, டபுள் கலர், ஆமா, சிங்கிள் கலர்ஸ், அதுலயே ஆரஞ்சு, இதுலயே நிறைய கலர். இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கா நம்ம கார்டன்ல? இருக்கு சார். அதே இப்போ நம்ம பெரிய கார்டன் இல்லன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வரோம். வர கஸ்டமர் இந்த டிவியை பார்த்துட்டு போன் பண்றவங்களுக்கு அடுத்த வாரம் வாங்க, இந்த வாரம் வாங்க, 3வது வாரம் வாங்கன்னா அவங்க என்ன கலர்ஸ் தாங்களோ நம்ம கலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, நம்ம இடம் கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு 25 கலர் 30 கலர்ஸ் கூட நம்ம தரலாம். இறக்க முடியல, இடம் காலி இல்லாதனால ஒரு லோடு ஒரு பெரிய ஒரு 8 டன் கெப்பாசிட்டி வண்டி எடுத்தானா சரியா போகுது. ஆமா, இருக்கு. இந்த ரோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெங்களூர் ரோஸ் கிடையாது. ஆர்டினரி மெட்ராஸ் இந்த கிளைமேட்டுக்கு வருது. நாட்டு காஷ்மீர் ரோஸ், நாட்டு பன்னீர், டார்க் கொடி ரோஸ், இந்த பட்டன் ரோஸ், பட்டன் ரோஸ் அதெல்லாமே இது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். இதுல ஒரு 10 ரகமானது தான் நம்ம இப்போ இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு பூக்கிறதுனால பின்னாடி போய் மக்கள் வந்து நம்மளை திட்டக்கூடாது. அவங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்து வாங்கி போனேன் பூக்கலைன்ட்டு சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட 100 ரூபாய் கொடுத்து வாங்கினா நல்லா பூக்குதுன்னு அந்த மக்கள் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதனால பெங்களூர் ரோஸ் மட்டும் விற்கிறது இல்லை இப்போதைக்கு. இன்னும் ஒரு 2 வாரம், ஆமா, அந்த சீசனுக்கு இன்னும் 2 வாரம் பாத்தீங்கன்னா கொடுக்கலாம்.
நமக்கு இந்த ஃப்ரூட் ஐட்டம் அப்படி பார்க்கலாமா? பாத்துடலாம். ஃப்ரூட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். தைவான் பிங்க் பார்த்தீங்கன்னா சின்னதிலேயே காய்க்கக்கூடியது. ஒரு காய் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவுக்கு மேல நல்லா காய்க்கக்கூடிய செடி. இந்த கொய்யாவுல பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் இருக்கு, பிளாக் கோவா இருக்கு. பிளாக் கோவா. ஆமா, பிளாக் கோவா, லலிதா கோவா இருக்கு. லலிதா கோவா. ஆமா, லக்னோ பலா 49 இருக்கு. ஆ, பூலாம் ஆமா, பூவோட பாத்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட்டா காய்க்கக்கூடியது தான். லக்னோ பலா 49. வேற என்ன அர்க்கா கிரேன் ரெட் இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஷார்ட்லயே மொட்டை மாடியில வளையக்கூடிய செடி. ஒரு 18 இன்ச்சு சைஸ் பட்டம்லாம் ஒரு 50 காய் காய்க்கும். அதே போல இந்த அத்தியும் அதே போலதான். அத்தி. ஆமா, அதுவும் 14 18 இன்ச்சு சைஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பலாப்ப இந்த சாத்துக்குடி பாத்தீங்கன்னா பூனா ரகம், கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகம். சின்ன ஷாட்லயே பாத்தீங்கன்னா காய் வந்துடும். ஒரு கொத்துக்கு 4 காய் 5 காய் நிக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா அந்த 3 காய் இருக்கு, 4 காய் இருக்கு பாருங்க ஷார்ட்ல. இதுலயே சாத்துக்குடியில வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க அங்க 200 ரூபாய்க்கு தராங்க, நீங்க எங்க 250 ரூபான்னா அந்த வெரைட்டிஸுக்கு ஏத்த இதுதான் தர முடியும். நல்ல காய்ச்சி நல்ல தெளிவான மக்கள் வந்து காசுக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த செடி நல்லா வருதா, இவர்கிட்ட செடி வாங்கி போனா நல்லா இருக்குதா பார்ப்பாங்க. இது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து ரெட். இந்த துளுப்பை பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர்ல வரும். இது ஒயிட் வந்து இந்த ஒயிட் கலர்ல வரும் வாட்டர் ஆப்பிள். அது தெரியாதவங்க வந்து எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இலையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒயிட் கலர்ல ஒயிட், இது வந்து ரெட் கலர்ல. ஆமா, ரெட் இலையை வச்சு கண்டுபிடிச்சு தரலாம். இந்த பலா பாத்தீங்கன்னா வியட்நாம் பழம். இங்க பாத்தீங்களா சின்னதுலயே பூ வந்துடும் ஒரு 3 அடியிலே. ஆனா இருந்தாலும் இந்த பூவை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் பெருத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுலயே இந்த பலா, ஆமா, இந்த பலாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆண் பூ பொன் பூன்னு இருக்கும். அந்த ஆண் பூ வந்து நீட்டா வந்து பூ எடுக்கும். பொன் பூ வந்து அந்த களையை ஒட்டி வரும். அந்த பொன் பூ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஒட்டி வரதான் காய நிக்கிறது. இந்த ஆண் பூ வந்து எட்ட வரது வந்து கருகி கொட்டிடும். நம்ம அதை எடுத்து நம்ம அந்த பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பண்ணோம்னா நிக்கக்கூடிய இது இருக்கு. அதே போல இந்த மாரகத்துல பாத்தீங்கன்னா நம்மளாண்ட அங்க இருக்கு இல்லை, அங்க இங்க பிஜி எடுத்திருக்கு பாருங்க. இதுல வந்து பெங்களூரா இருக்கு, ருமானி இருக்கு, செந்தூரா இருக்கு, காலப்பாடு இருக்கு, பீத்தர் இருக்கு, அல்பான்சா இருக்கு, மல்லிகா இருக்கு, நீலிஷா இருக்கு, சக்கரை கட்டி இருக்கு. எல்லாம் இதுல வந்து ஒரு 30 ரகமான மாமரம். லீவ்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு தரலாம். ஷார்ட்லயே காய்க்கக்கூடிய ரகங்கள் பஸ்ஸர் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஒவ்வொரு செடியும் பார்க்கணும்னா நம்ம கார்டன் கிட்ட வந்தா ஒவ்வொரு செடியும் இப்போ காய்க்கக்கூடிய தோப்பு கிட்ட போயிட்டு கூட நம்ம போட்டோ எடுத்து மக்களுக்கு கவர் பண்றப்பல கொடுக்கலாம். அவ்வளவுதான், முடிச்சிடலாமாண்ணா? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டிவி அந்த தம்பி வந்து எங்களை கவர் பண்ணி எங்கள் கார்டனை வந்து ஃபோட்டோ எடுத்துக்க ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றியாக இருக்கும். இப்போ இந்த தம்பி போகிறதுனால ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 கால்ஸ்க்கு மேலே வருது. நம்மளால் செடி நம்ம கஸ்டமர் வந்து பழகின கஸ்டமருக்கு நம்மளால் செடி கொடுக்க முடியல. நல்லா நம்மக்கிட்ட வாங்கி போகிறது நல்லா வருது. அதை நான் சொல்லக்கூடாது, வாங்கி போகிற கஸ்டமர் வந்து சொல்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். இதுமேல் பட்டு நம்ம கஸ்டமர் ஃபோன் நம்பருங்களை வாங்கி நம்ம இந்த டிவிலையும் கொடுக்கணும். அவங்க கிட்ட கேட்டுங்க, டவுட்டாக இருந்தா நீங்கள் நம்ம கிட்ட செடி வாங்குறது எப்படி இருக்கு அவங்க அந்த கஸ்டமர் கிட்ட அவங்க பேசிக்கிறா போல அதை கால் பண்ணி இதுமேல்ட்டு அந்த ஃபோன் நம்பரையும் வாங்கி கொடுக்கணுன்றது இருக்கு. நம்மளது வந்து தேவி நர்சரி. அது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. நமக்கு வந்து ஒரு 13 வயசுலேருந்து இந்த வேலை தான். எல்லா பேரும் தெரியும். இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் தெரிலன்றாங்க. அந்த தம்பி கொஞ்சம் நல்லா ஜூன் பண்ணி எடுத்து அந்த நம்பரை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். செம்மண் இருக்கு, எரு இருக்கு, உரம் இருக்கு, வேப்ப மண்ணாக்கு இருக்கு. எல்லாமே கம்மி விலையில தரலாம். ஒரு 100 மூட்டை எடுக்கிறாங்கன்னா ஒரு 90 ரூபா கிட்ட தரலாம். ஒரு மூட்டைலாம் எடுத்தா 120 100 ரூபா அது போல கொடுக்குறோம். நம்ம கஸ்டமர் நம்ம செடியை கொடுக்கறதுனால நம்ம 10 ரூபா கம்மியாக கொடுக்கலாம். ஆட்டு எரு தரலாம், மாட்டு எரு தரலாம். முன்னாடியே எத்தனை மூட்டை வேணும்னா இங்கே இடம் கிடையாது, அதுக்கு ஏற்றாப்போல நம்ம எடுத்துக்கின்னு வந்து கொடுக்கலாம். அந்த மூட்டை சைஸ் பார்த்தீங்கன்னா அதை இங்கே பக்கத்துலேயே தம்பி எடுத்து ஃபோட்டோ போடுவார். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நம்ம மண் நல்ல தரமாக குவாலிட்டியாக இருக்கும். நம்ம மண்ணை பிரித்து பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம மூட்டை வந்து கட்டியும்
பண்ணலாம். இது போல் தைச்சியும் கொடுக்கலாம். தைச்சி கொடுத்தா மக்கள் வந்து அவுத்து பார்க்க சொல்லுதுங்க. அதனால அதிகமாக நம்ம மூட்டையை வந்து தைக்கிறது இல்லை. கட்டி பார்த்த உடனே அவுத்து பார்த்துங்கன்ன உடனே டக்குன்னு அவுக்குறாங்க. அது வந்து தைச்சிட்ட பிறகு பிரித்து காமிக்க முடியாது. சில மக்கள் வந்து நம்ப மாட்டேன்றாங்க. அதனாலே முக்கால்வாசி நம்ம அதை கட்டு மூட்டையாக தான் கொடுக்குறோம். ஒரு 25 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் நம்ம மண் வரும். நல்லா இருக்கும் நம்ம மண். நெய்வேலிலேருந்து நம்ம மண்ணை எடுத்துக்கின்னு வந்து அதில் ஆட்டு எரு மாட்டு எரு எல்லாம் கலந்து கொடுக்குறோம். நம்ம மண்ணை வாங்கி போயிட்டு ஒரு செடிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் வரும். நம்ம மண் தரமாக இருக்கு பார்த்தீங்கன்னா. இதை வாங்கி போகிற கஸ்டமரை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீடு தேவி கடனில் வாங்கலையான்னு அவங்களால ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தேவி நர்சரிக்கு வந்து நீங்கள் மீண்டும் செடி வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்காக நான் எப்பவும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன். நீங்களும் வந்து குறைஞ்ச விலையில கம்மி விலையில கொடுக்கக்கூடிய தேவி நர்சரி ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அந்த கல்யாண கிஃப்ட் கவர் சொன்னோன்னா இந்த சைஸ் தான், சின்ன சைஸ். இந்த சைஸ் கவர் இது பார்த்தீங்களா, இதில் செம்பருத்தி குரோட்டன் ஒரு 10 ரகமான ரகம் கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 13 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபா வரைக்கும் தரக்கூடிய செடி. பாரிஜாதம், மல்லி, முல்லை, ஜாதி என்னென்ன நம்மக்கிட்ட அந்த நேரத்துக்கு ஸ்டாக் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கலாம். இதே வேற கடையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கம்மி தர மாட்டாங்க. நம்ம இது ஓன் கட்டிங் போகிறதுனால நம்ம கொடுக்கணும். இது வாங்கி விற்கிறது இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. இது பேர் என்ன? நாட்டு சாமந்தி. இது நல்லா வந்து பூக்கக்கூடியது. நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு சாமந்திலே நிறைய ரகம் இருக்கு. நம்ம கிட்ட வந்து நாட்டு சாமந்தி தான் விற்பேன். ஏன்னா என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் வந்து நல்லா பூக்குதுங்க, நல்லா காய்க்குதுங்கன்ட்டு கேட்குறாங்க. அப்படி எதனா டவுட்டாக இருந்தால் இப்போ ஒருத்தர் வந்துருக்கிறாரு, அவரை கூட கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம செடி எப்படி வருதுன்ட்டு அவரை கேட்டு தெரிஞ்சுங்க. நாங்கள் மண் வந்து எப்படி இருக்கு? மடிப்பாக்கத்துலேருந்து வர்றோம். வாரம் வருவோம். வாரம் தேவி நர்சரி தான் வந்து வாரம் செடிகள் வாங்கிட்டு போவோம். பூக்கள் செடி எல்லாம் வாங்கிட்டு போவோம். நல்ல தரமானதாகவும் விலை மலிவாகவும் கொடுக்குறாரு. நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் இருக்கு. நல்லா இருக்கு. வந்து நீங்களும் வந்து ரெகுலராக வந்து வாங்குங்க. வந்து பாருங்க ஒரு வாட்டி, நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவி நர்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்தோம். நம்ம பல்லாவரத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவி நர்சரியில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களே வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குவாலிட்டியாக இருக்கும்லண்ணா. நல்ல நம்மளால தரமான குவாலிட்டியாக இருக்கும். நமக்கு எழுத படிக்க தெரியாது. 13 வயசுலேருந்து இதுதான் இந்த தொழில் தான். நம்மளாண்ட கற்றுக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட தான் படிக்கிறவங்க கூட வந்து பொட்டானிக்கல் அவங்க புக்கை தான் பார்ப்பாங்களே கட்டி செடி தெரியாது. எங்ககிட்ட வந்து கற்றுக்குவாங்க. தரமணியில் இருக்கிறவங்க, மாதாவரத்தில் இருக்கிறவங்க, நம்ம கார்டன் இருக்கும்போது வந்து நம்மக்கிட்ட தான் பேர் கற்றுக்குவாங்க. ஒரு செடிக்கு வந்து 5 பேர் இருக்கும். இப்போ கலைஞ்சேன்னு சொன்னால் அதுக்கு வந்து 5 பேர் இருக்கும். ஓகே சரி, சரி, ரொம்ப ரொம்ப நன்றி.